வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அது என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க, காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிற ராகுல் காந்தி, நாங்க எப்போ அப்படி சொன்னோம், நாங்க தானே இடஒதுக்கீடை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம், சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துறோம், பிரதமருக்கு எல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. பிரதமர் சொல்றதன் பின்னணியில என்ன இருக்கு, ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், இது தொடர்பாகத்தான் இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். இது தொடர்பாக நம்முடைய பேச திமுகவிலிருந்து திரு மதிவாணன் அவர்களும், காங்கிரசிலிருந்து திரு சந்திரசேகரன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு பாரதி அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மூவருக்கும் வணக்கம். சந்திரசேகரன் சார், காங்கிரஸ் மீதான நேரடி குற்றச்சாட்டு, நேரடி தாக்குதல் அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரதமர் இடஒதுக்கீடு தொடர்பாக காங்கிரஸின் மேல திடீர்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் குடும்பமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. உங்ககிட்ட இருந்து முதற்கட்ட பதில எதிர்பார்க்கிறேன். அதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார், பைடன் மாதிரி அவருக்கு ஒரு மறதி நோய் வந்துடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருந்தாரு. அவங்களுக்கு மறதி கிடையாது, அவர்களுக்கு சில தத்துவங்கள் அவருக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தொடர்ந்து அப்படிங்கிறத அது என்ன தத்துவங்கள் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும் வரை. நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் எதிர்க்கட்சிகளை குற்றம் சொல்லுங்கள். எவ்வளவு பெரிய தவறையும் தேசத்தின் பாதுகாப்பு என்ற பெயரில் நியாயப்படுத்துங்கள். ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுங்கள். நம் கருத்துக்களுக்கு எதிராக இருப்பவர்களை எல்லாம் தேச துரோகிகள் என்று சொல்லுங்கள். எல்லா விதமான உண்மைகளுக்கும் ஒரு பொய் கதையை புனைந்து அதை சமூகத்தில் உலக விடுங்கள். இது ஒரு ஒரு ஃபேமஸான உலக பொன்மொழி. இது யார் சொன்னதுன்னா கோயபல்ஸ். இந்த பொன்மொழிகள் பிரதமர் மோடிக்கும் பாஜகவினருக்கும் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். இதை செய்வது, இதை கடைபிடிப்பது எல்லாமே அவர்கள் தான். அவர்களுக்கு மறதி கிடையாது. என்னை பொறுத்தவரை பிரதமர் மோடிக்கோ அல்லது அவரை சேர்ந்தவர்களுக்கோ மறதி கிடையாது. ஒரு செய்தியை சொல்வது, அதை சம்பந்தமான புனை கதைகளை உலவ விடுவது, அதை ஏற்றுக்கொள்ளும் முறை திரும்ப திரும்ப அவர் கட்சியினரால் சொல்ல வைப்பது, இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் சென்று இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசுகிறார், கேள்வி கேட்கிறார்கள். இடஒதுக்கீடு சம்பந்தமாக, இந்தியாவில் இருக்கும் இடஒதுக்கீடு சம்பந்தமாக உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது, ஒரு சமநிலை சமுதாயம் இந்தியாவில் வரும் வரை இடஒதுக்கீடு தொடரும் என்ற கருத்தை குறிப்பிடுகிறார். இதற்கு பொருள் சாதாரண ஒரு மனிதருக்கு கூட புரியும். இன்றைக்கு இந்தியாவில் சமநிலை இருக்கிறதா, இன்றைக்கு எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை. அது வரும் வரை அந்த இடஒதுக்கீடு தொடரும் என்பதைத்தான் அவர் குறிப்பிடும் பொழுது, ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிறார். இடஒதுக்கீட்டை அவர் வந்தால் நீக்கி விடுவார். இது யார் சொல்வது என்று சொன்னால், சாத்தான் வேதம் ஓதுவது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி இடஒதுக்கீட்டு கொள்கைக்கே எதிராக RSSம் பாஜகவிற்கும் அடிப்படை கொள்கையே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுதான். இவங்க இன்றைக்கு கூட என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு எதிரான பேச்சுக்கள், பல விவாதங்கள்ல அவர்கள் குறிப்பிட்ட கடந்த தேர்தலில் கூட இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்குள்ள இடஒதுக்கீட்டை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியரிடம் கொடுத்து விடும் காங்கிரஸ்னு ஒரு இதை வச்சாங்க. மத ரீதியான இடஒதுக்கீடு இந்தியாவில் எப்பொழுதுமே கிடையாது. அது சாதாரண ஒரு அடிப்படையான ஒரு அரசியல்வாதி அல்லது யாராக இருந்தாலும் தெரியும். ஆனால் அதை முன்னெடுத்து அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனாலும் அதில் அவர் வெற்றி பெறவில்லை என்பதுதான் இது. நீங்க சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எதிர்த்து ஒரு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டது சுதந்திரத்தின் பொழுது. அப்போ சுதந்திரத்துக்கு பிறகு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு போகுது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் செல்லாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புக்கு பிறகு இதனை எடுத்து பல இடங்களில் போராட்டங்கள் இந்தியாவில் வெடிக்கிறது. இதனை எடுத்து அது குறிப்பாக பாத்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து மாணவர் எழுச்சி போராட்டம் 1950 மாணவர் எழுச்சி போராட்டம் தமிழகத்திலிருந்து தொடங்குகிறது. நாம் தமிழகத்திலிருந்து பேசுவதால் அதை குறிப்பிடுகிறேன். அதனை பெரியார், அண்ணா எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாட்டை இதற்கு எதிராக, இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆதரவாக மாநாடு நடத்துகிறார்கள். அப்பொழுது முதல்வராக இருந்த காமராஜர் அவர்கள் அந்த கருத்தை இதை எடுத்து சென்று பிரதமர் நேரு அவர்களிடம் ஆலோசித்து, அதன் அடிப்படையில் 1951ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது விதியின் 4வது உட்பிரிவாக
இந்த இடஒதுக்கீடு சேர்க்கப்பட்டது. அன்றுதான் முதலாக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 25%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15% என்று இடஒதுக்கீட்டை அறிவித்து செயல்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் அவர் பேசியிருப்பாரா என்று கேட்டால், மோடி பேசியிருப்பாரா என்று கேட்டால் இல்லை. அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் மீது எது நடந்தாலும் எதிர்க்கட்சியின் மீது குற்றச்சாட்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் சென்று பேசுகிறார். மகாராஷ்டிராவில் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது மத்தியில் 10 ஆண்டுகளாக இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிராவிற்கு நாங்கள் இன்னென்ன திட்டங்களை மத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம், மகாராஷ்டிராவில் ஆண்ட ஷிண்டே தலைமையிலான அரசு இன்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று பேசி வாக்கு கேட்டால் அது ஒரு நியாயமான ஒரு பிரச்சாரமாக இருக்கும். ஆனால் இன்னுமே அவர் எதிர்க்கட்சிகளை குறை சொல்லி, காங்கிரஸை குறை சொல்லி ஏதோ ஒன்று பேசிவிட்டு செல்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய பிரச்சாரங்கள் எடுபடவில்லை. அவருடைய பிரச்சாரங்களை மக்கள் ஒரு கேலியாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதுதான் இப்போதுள்ள கள நிலவரமாக இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் என்னவெல்லாம் தெரிவிக்கிறாரோ, பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது இடஒதுக்கீட்டை நீங்கள் அழிக்கிறீர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அழிக்க நினைக்கிறீர்கள் என்றெல்லாம் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி பாராளுமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி, பிரச்சார கூட்டங்களிலும் சரி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸையே அது என்ன ராகுல் காந்தி பேசினாரோ, மோடியை எதிர்த்து பேசினாரோ அதையே காங்கிரஸ் செய்யும் என்று இவர் திரும்பி பேசுவதை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவர் பிரதமருக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல, கண்டென்ட் இல்ல, அதனால ராகுல் காந்தி பேசினதே எடுத்து திரும்பி பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. திரு மதிவாணன், திடீர்னு பிரதமர் இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? பிரதமரோட இந்த பேச்சுக்கு பின்னணியில என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது பிரதமர் இந்த 3.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100லேருந்து 120 நாள் வச்சுக்கலாம். இந்த 120 நாளில் எல்லா துறையிலையும் தோத்துட்டாரு. தோல்வியோட வெளிப்பாடாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணப்போ சொன்னால் என்ன பேசுறது? ஒன்றுமே இல்லாமல் தான் பேச முடியும். இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற ஆட்சி, ஒரு உறுதியற்ற ஆட்சி, முதிர்ச்சியின்மையான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பொருளாதாரத்தில் தோல்வியாக இருக்குது, வருமான சமத்துவமின்மை வந்திருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்குது, பணவீக்கம் உண்டாயிருக்கு, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது, உள்நாட்டு கலவரம் அதிகமாக இருக்குது. மணிப்பூர் கலவரத்தை பற்றி இந்த பிரதமர் எந்த இடத்துலையுமே பேசுறதில்ல, சீனாவோட ஆக்கிரமிப்பை பற்றி பேசுறதில்ல, லடாக்கில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதில்ல. காஷ்மீரில் இந்த 3.0க்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அங்கே ஒரு 26 குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதில் 21 பேர் இறந்துருக்காங்க, 15 பேர் பொதுமக்கள், 21 பேர் இராணுவ வீரர்கள். ஸோ முழுசாக தோல்வி. அதுக்கப்புறம் கொண்டு வர மசோதாக்கள் எல்லாமே அவங்களால நிறைவேற்ற முடியல. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒலிபரப்பு மசோதா, அதே மாதிரி தேசிய ஓய்வூதிய பதிலாக ஒருங்கிணைப்பு மட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொல்லிட்டு ஒரு மசோதா, அதுக்கப்புறம் வகுப்பு வாரிய மசோதா, இப்படி எல்லா மசோதாங்களும் கிளப்பில் போடுறாங்க. ஸோ வேலையின்மையை பற்றி கேட்கும் போது இன்னும் அது மோசமான நிலையை போய்கிட்டு இருக்குது. ரூபாவோட மதிப்பு இன்னும் விழுந்துக்கினே இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க, இன்றைக்கி எந்த இடத்துலையுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லா இடத்துலையும் தோல்வி. அந்நிய நேரடி முதலீடு FDI 43% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது அதுவும் தோல்வி. பயங்கரவாத தாக்குதல் இன்றைக்கி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவங்க கட்டின இந்த இதில் ஜபல்பூர்லேருந்து ராஜ்கோட்லேருந்து டெல்லி விமானங்கள் வரைக்கும் எல்லாம் இடிஞ்சு விழுந்துன்னு இருக்குது. சத்ரபதி சிவாஜி சிலை அதை விட மோசம், 8 மாதத்தில் இடிஞ்சு விடுது. நீங்கள் அட்டல் சேது பாலம் 18,000 கோடி ஆரம்பித்து வச்சதுலேருந்து இன்றைக்கி அதில் எத்தனை விரிசல்கள் வந்திருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் தோற்ற ஒரு பிரதமர் ஒரு தேர்தல் காலத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, வழக்கமாக அவரோட ஸ்டைலு நம்ம பார்த்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா SC ST, இந்து முஸ்லீமு, எரும மாடு, உங்கள் இடஒதுக்கீடை பிடிங்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை பறித்து அங்கே கொடுத்துருவாங்க. இப்படி தான் அவர் பிரச்சாரமே பண்ணார். அது அவரோட ஸ்டைலு. அவர் என்ன மறந்துடுறாருன்னா, மண்டல் வெர்சஸ் கமண்டல்ன்ற போராட்டத்தை அவர் மறந்துட்டு பேசுகிறார். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி, RSS உடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல தான் இன்றைக்கி பிஜேபி இருக்குது. பிஜேபி RSS உடைய முழுநேர ஊழியர் தான் மோடி அவர்கள். இன்றைக்கி அவர் என்ன பண்ணுவார், RSS என்ன கொடுக்குதோ அதை தான் அவர் செய்வார். அவர் ஒரு வகையில் எல்லாத்தையும் மறந்து போகிறாரு. இன்றைக்கி இருக்கிற உள்துறை செயலாளர்களில் துறை செயலாளர் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா 89 பேரில் 85 பேர் உயர் சாதியினர், 3 பேர் மட்டும்தான் பழங்குடியினர், ஒருத்தர் பட்டியலினத்தவர். அதுக்கு அடுத்தது கூடுதல் செயலாளர்கள் போய் பார்த்தீங்கன்னா 93 பேர் இருக்காங்க. அதில் 82 பேர் உயர் சாதியினர். அதுக்கு அடுத்தது இணை செயலாளர்கள் பற்றி 275 பேர் இருக்காங்க.
அதில் 19 பேர் மட்டும்தான் பிற்படுத்த பட்டியலில் இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது உயர்நீதிமன்ற நீதிபதிகள்னு போய் பார்த்தீங்கன்னா 604, அதில் 72 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள். மீதி 457 பேர் பொது பிரிவை சேர்ந்தவர்கள் தான். அப்போது இந்த நாட்டுடைய பிரதமர் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு 3வது தடவை ஆட்சியில் இருக்கார். இன்றைக்கி அங்கே ஏன் போய் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாருன்னா, அங்கே அந்த மராத்தா கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் அவரால் சமாளிக்க முடியாது. அவர் பெருசாக நம்புறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் இதை நம்புவார். அப்புறம் மகாராஷ்டிராக்கெலாம் போயிட்டாங்கன்னா அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் சிவாஜி பற்றிலாம் அவர் பேசுவார். இப்போ சிவாஜி சிலைக்கு அவர் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பொதுவெளியில் நான் மன்னிப்பு கேட்குறேன்ற இடத்துல தான் நிற்கிறார் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர். இல்லை, இப்போ அந்தந்த ரீஜனில் என்ன பிரச்சனையோ அங்கே யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவங்கள கவரும் விதமாக எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு எதிரானவர் பிரதமர் ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஸோ அந்த ஆயுதத்தை தானே பிரதமர் கையில் எடுக்கிறார். அப்படி பார்க்கக்கூடாதா? அதுதானே இப்போ நான் இவ்வளோ பட்டியல் ஒன்று சொன்னேன்ல புள்ளிவரத்தை, அதில் இருக்கிறதுலாம் என்ன பதில் சொல்லுவார் பிரதமர் அவர்? நான் வந்து ஓபிசின்னு அவர் சொல்லிடுறாரு. அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுறதே இல்லை. 10 லட்சம் ரூபாய் மாதம் சம்பரிக்க ஏழைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தவர் தான் மோடி அவர்கள். நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஏழைகள்லாம் வந்து மோடியால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் தேர்தல் களத்துக்கு போயிட்டு இடஒதுக்கீடை பற்றி நீங்கள் பேசலை, ஆனால் பேச வேண்டிய அவசியம் நாங்கள் பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு? ராகுல் காந்தி சொன்னாருன்னு பேசுகிறாரு. நாங்கள் தானே சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறோம். இந்தியா கூட்டணி சொல்லிச்சு, தளபதி அவர்கள் சொன்னார். இங்கே யாருமே அதை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு ஏன் அதை பற்றி பேசுறது இல்லை? பிஜேபி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காது. இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கட்சி எதுனா பாரதிய ஜனதா தான், ஆர்எஸ்எஸ் தான். ஸோ அதைத்தான் ராகுல் காந்தி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இந்த நாட்டில் இந்த 3வது முறையாக ஆட்சிக்கு வந்து அம்பானியையும் அதானியும் மட்டும்தான் அவர் வாழ வைக்கிறாரு. ஏழைகளை பற்றி, தலித்தை பற்றி, பொதுமக்களை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. சார், அம்பானியோட அதானியோட வருமானம் உயருது, ஆனால் ஒரு ஏழையோட வருமானம் இங்கே உயருதா? நீங்கள் முழுக்க மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸ் மட்டும் எத்தனை லட்சம் கோடி, 16 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணாரா இல்லையா மோடி அவர்கள்? அதை இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மோடி அவர்கள் அதை பேசுகிறாரா? ஏழைகளுக்கு கொடுக்குற 100 ரூபாவை கணக்கு பார்க்குறாரு. நான் ஒன்று தான் கேட்குறேன். மோடி ஆட்சிக்கு வரும்போது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பீப்பாய் விலை எவ்வளோ? க்ரூட் ஆயில் இன்னைக்கு என்ன விலை? 2021 விற்க வேண்டிய விலையை நீங்கள் 2024 விற்றுன்னு இருக்கீங்க. இன்றைக்கி விலைவாசி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். அதை பற்றி ஒரு இடத்துல மோடி பேசுகிறாரா? ஆனால் அவர் இன்றைக்கி என்ன பேசுகிறாரு? சபர்மதின்னு ஒரு படத்துக்கு மார்க்கெட் பண்ணுறாரு. போன தேர்தலுக்கு கேரளா ஃபைல்ஸு, அதுக்கு முந்தின படத்துக்கு தேர்தலுக்கு காஷ்மீர் ஸ்டோரி. இதைத்தான் பிரதமர் பேச மாட்டாரு. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் முழுக்க இந்த பிரதமர் எப்படி ஆயிட்டாருன்னா, மக்களுக்கு எது தேவை, விலைவாசி உயர்வை பற்றி ஒரு இடத்துல மோடி பேசுகிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேலையில்லா திட்டத்தை பற்றி மோடி ஒரு இடத்துல பேசுகிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு இடத்துல. இந்த நாட்டு மக்களுக்கு வேலையை எப்படி உருவாக்க போகிறோம், எப்படி கட்டமைக்க போகிறோம் ஒரு இடத்துல. கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி ஒரு இடத்துல கூட இந்த பிரதமர் மோடி அவர்கள் எங்கேயுமே பேசுறது கிடையாது. இன்னைக்கு திரும்ப வெளிநாட்டு சுற்றுப்பயணம் 6 நாள் வெளியூர் போயிட்டாரு. மனுஷன் உலகத்தை சுற்றுறதுக்குன்னே இங்கே பிரதமராக இருக்காரு போல இருக்கு. வேற எந்த வேலையுமே அவர் செய்கிற மாதிரி எங்களுக்கு உண்மையாக தெரியும். இதை நான் விளையாட்டுக்கு இதுக்காக சொல்லலை, யதார்த்தமான உண்மை. சரி, ஒரு மனுஷன் 140 கோடி பேருக்குமே எதிராக இருக்காரு, ஆனால் பிரதமராக இருக்காருன்றது தான் பிரச்சனை இங்கே. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பாரதி, தொடர்ந்து ராகுலுக்கு எதிராக வந்து ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி இதை சொன்னார், அமெரிக்காவில் போய் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு, வெளிநாட்டில் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாரு, ராகுல் காந்தி வந்து தரம் தாழ்ந்து பேசுகிறாரு அப்படின்னு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை சொல்கிறாங்கன்னு பிரியங்கா காந்தி சொல்கிறாங்க. இது தேர்தல் களத்தில் இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி? தொடர்ந்து ஒருத்தரை பற்றி இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறது அவங்களுடைய மிக முதன்மையான ஸ்ட்ராட்டஜி அதுதான், பொய்களை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் மதிவானன் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம். அவர் மோடி 3.0 அப்படின்னு சொன்னார். அது மோடி 2.5 தானே, மைனாரிட்டி ஆட்சி தானே. ஆமாம், அதனால் அது மோடி 2.5 அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் மோடி இங்கே என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ராஜீவ் காந்தி ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசினார். ராஜீவ் காந்தி ரிசர்வேஷனை ஒரு பாண்டேஜ் லேபர் அப்படின்னு சொன்னார், ஸ்லேவரின்னு சொன்னார் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறாரு.
பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி அவர் சொன்னதா எங்கேயுமே பதிவு இல்லை. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பொய்யை பரப்புறத அதுதான் முதன்மையான கொள்கையாக அவங்க வச்சுட்ருக்காங்க. அதனால் இதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. நம்ம இதை பார்க்கும்போது என்னென்னா, இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி. இப்போ அந்த கட்சிக்குள்ளார முதல்ல இந்த வலதுசாரிகளின் ஆதிக்கமும் இருந்தது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா பிரதமர் நேரு அவர்களும் சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்களும் ஹிந்து கோட் பில்லை கொண்டு வர விரும்பும் போது அதை கொண்டு வர விடாமல் தடுக்கும் அளவுக்கு அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டமும் இருந்தது. இதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். ஆனால் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு அவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். இப்போ ராகுல் காந்தி இதில் தெளிவாக இருக்கிறார். அதாவது 50% ஸ்லாப் ரிசர்வேஷன் ஸ்லாபை தூக்கணுங்கிறத தெளிவாக பேசுகிறாரு. அதுபோக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவர் தெளிவாக இருக்கார். அதாவது இடஒதுக்கீட்டை இன்னையும் கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார். அதை நம்ம பாராட்டணும் இந்த இடத்துல. ஆனால் அவங்க தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவே முதல்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க நேரடியாக செஞ்சால் கூட எதிரி அப்படிங்கிற கண்ணியத்தோடு அவங்கள நடத்தலாம். ஆனால் அதை நேரடியாக செய்ய மாட்டாங்க. வெளியில் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு தர மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார செயல்பாடுகளில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பண்ணுவாங்க. அதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் இடபிள்யூஎஸ். இப்போ இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது என்ன? இப்போ இடஒதுக்கீட்டோட நோக்கம் என்ன? அதாவது உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க இடத்த சூழ்ச்சிகரமாக பறித்து வச்சுருக்காங்க. அந்த இடத்த அவங்ககிட்ட இருந்து எடுத்து இவங்களுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிறத இடஒதுக்கீட்டோட அடிப்படை தன்மை. அதாவது ஒரு குழி இருக்குது, மேடு இருக்குது, இதை நம்ம சமப்படுத்தணும். அப்போ மேட்டில் இருக்க மண் எடுத்து குழிக்குள்ள போடணும். அப்போ தான் சமமாகும். இதுதான் இடஒதுக்கீட்டோட தாத்பரியம். ஆனால் இவங்க இடபிள்யூஎஸ்னு ஒன்று கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, வெளியிலிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து மேட்டுக்கு ஒரு படி குழிக்கு ஒரு படி இப்படி போட்டால் எப்படி நம்ம சமன்பாடு வரும்? இதை தான் அவங்க பண்ணுறாங்க. இதுலேயும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டவங்களுக்காக இவங்க கொடுத்த இடஒதுக்கீடு. ஆனால் அதில் கூட இது உயர்த்தப்பட்டவங்க இடஒதுக்கீட்டுங்கிறது நேர்மை அவங்ககிட்ட இல்லை. அதை இடபிள்யூஎஸ்ன்னு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுன்னு பொய் சொல்கிறாங்க. அதனால இவங்க ஒரு கபட வேடதாரி, எதிரிங்கிற கண்ணியத்தை கூட கொடுக்க தகுதி இல்லாத ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கொடுத்தது யாருக்கு? உயர்த்தப்பட்ட சாதிக்கு. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய நோக்கத்தை, அஜெண்டாவை வெளியில் சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் பின்னாடி செய்வாங்க. ஏன்னா இவங்களோட அஜெண்டா, நோக்கம் எல்லாமே வந்து சூழ்ச்சிகரமானது, மக்களை ஏற்றி பிழைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்ணுறாங்க. சந்திரசேகரன் சார், இடஒதுக்கீடு விஷயத்தில் அப்படியே காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீட்டுக்கு முற்றிலும் எதிரானது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் பேசியிருக்கிறாரு. சொல்லப்போனால் இடஒதுக்கீடு வரலாறு தொடங்கினதே அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸோட ஆட்சி காலத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காங்கிரஸ் என்ன செய்தது, பாஜக என்ன செய்தது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை கொண்டு வாங்களேன். நீங்க இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே நான் கடந்த ரவுண்ட்ல குறிப்பிட்டேன். அதாவது முதல்ல அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதனை இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியதே காங்கிரஸ் கட்சி தான். அதன் பிறகு ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அதன்படி கொண்டு வந்து இரண்டாவது இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது. அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்திருந்தார்கள். அதுதான் உண்மை. இவர்கள் அதை மறைக்கிறார்கள். அது வந்து வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011. ஆனாலும் அது வந்து ஒரு பரிசீலனையில் இருந்து இவர்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதனை அமுல்படுத்த இவர்கள் தவறிவிட்டு மோடி அவர்கள் என்ன செய்தார்னா, அதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டார். இந்த இது வந்து சரியான முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கவில்லை, அதனால் ஒரு கமிட்டி ஒன்று போறோம்னு சொல்லி கமிட்டி ரிப்போர்ட்டையும் இவர்கள் வெளியிடவில்லை. அதை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். சரி, 2011 2021 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கொரோனாவை காரணம் காட்டி அது தள்ளி வைக்கப்பட்டது. சரி, கொரோனா 2 ஆண்டு காலம் சென்றது. அதற்கு பிறகு 2023 எடுக்கப்பட்டதா, 2024 எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இவர்கள் அதனை எடுக்க தயாராக இல்லை. திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் வலியுறுத்தி பேசும் பொழுது, முதல் தடவையாக ராகுல் காந்தி பேசிய உடனேயே ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறார், மோடி அவர்கள் பேசுகிறார், இவர் ஜாதி ரீதியாக காங்கிரஸ் மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது என்று பேசியவர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு உடனே பீகாரில் எதிர்ப்பு கிளம்பியவுடன், அவர்களுடைய கூட்டணி கட்சிகளில் இருந்தே இதற்கான எதிர்ப்பு கிளம்பியவுடன், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்களும் எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து கொண்டு என்று தள்ளி வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இவர்கள் எப்பொழுதுமே இவர்கள் நேரடியாக எந்த விஷயத்தையும்
எடுத்து கருத்துக்களை சொல்வதில்லை. திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட பாராளுமன்றத்தில் பல கேள்விகளை எழுப்புகிறார். நீங்க சீனா எல்லை பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, இதை பற்றியெல்லாம் பிரச்சனை எழுப்பும் போது பிரதமர் மோடி பதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என்ன சொல்லியிருக்க வேண்டும்? வேலை வாய்ப்பு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், அல்லது இந்த கொரோனா பீரியட் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், அல்லது சீனா எல்லை பிரச்சனை என்று சொன்னால் அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு நீங்கள் ஏன் காந்தி பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நேரு என்ற குடும்ப பெயரை தொடர்ந்து காந்தி என்ற பெயரை ஏன் வைத்துக் கொண்டு என்று பேசுகிறார். அது மாதிரி அவருடைய நிதியமைச்சரை பாத்தீங்கன்னா, இந்த பேச்சுல கூட ராகுல் காந்தி இளவரசர்னு குறிப்பிட்டிருக்கிறாரு, காங்கிரஸ் குடும்பம் மன்னர் குடும்பம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிரதமரா இருக்கிறத அவங்களால பொறுத்துக்க முடியல அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்படி தனி மனித ரீதியா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல, அதுதான் அவர்களுக்கு கண்டென்ட் இல்ல. அதாவது அவர்கள் தாங்கள் செய்ததை ஒரு 10 வருடம் தான் பிரதமராக இருந்தோம் என்பதையே மறந்து விடுகிறார். அதுதான் ஜோ பைடனோட மறதி அவருக்கு வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ரெண்டாவது அந்த கோயபல்ஸ் பிரச்சாரமும் அவர்களுக்கு கை கொடுக்கிறதுன்னா இதுவரைக்கும் மக்கள் சிலர் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தானே அவர் பிரதமராக இருக்க முடியுது. ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதுங்கிறத தான் நான் பாக்குறேன். நீங்க பிரதமர் மோடியே கூட தான் ஓபிசின்னு சொல்றாரு. அவர் பிறப்பில ஓபிசியா என்று கேட்டால், ஓபிசியாக இருந்தாரா என்று கேட்டால் இல்லை. 30 ஆண்டு காலம் உயர் ஜாதியில் இருந்தவரை ஓபிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இப்படித்தான். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு பிரதமராக இருப்பவர், உள்துறை அமைச்சராக இருப்பவரே பேசுகிறார். ஜாதி ரீதியாக மத ரீதியாக இடஒதுக்கீடு அளிக்க முடியாது. அந்த முஸ்லிம்கள் சில இடத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அந்த பிற்படுத்தப்பட்டவராக பிசியில வர்றாங்க. அவங்க அவ்வளவுதான். இஸ்லாமியராகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் பிசி, இதே இஸ்லாமியர்களில் பல பிரிவினர் குஜராத்திலும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். அதையெல்லாம் மறைத்து வெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் நீங்க இவரோட நிதியமைச்சரை கேட்டீங்கன்னா, இன்னும் பாராளுமன்றத்துல வெங்காயம் விலை ஏறிவிட்டதே, வெங்காயம் பூண்டு விலை ஏறிவிட்டதே என்று சொன்னால், நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, அது மாதிரி ஹோட்டல்ல விலை ஏறிவிட்டது அப்படின்னு சொன்னா ஹோட்டலில் போய் ஏன் சாப்பிடுகிறீர்கள், இப்படி கேட்கின்றவர்கள் தான் நிதியமைச்சரா இருக்காங்க. நீங்க வெங்காயம் விலை ஏறிவிட்டது என்று சொன்னால் அதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்பவர்கள் தான் நிதியமைச்சர்கள். மக்களுக்கான ஒரு அரசாக இருக்க முடியும், மக்களுக்கான ஒரு அமைச்சராக இருக்க முடியும். ஆனால் இவர்கள் அதற்கு எதிர்மறையான பதில்களைத்தான் வைத்திருப்பார்கள். அதை ஏனென்றால் இவர்கள் ஒரு பிரிவினைவாதம், இனவாதம் இதனை தூண்டி எதிர்மறை வாக்குகளையே பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள். நேர்மறை வாக்குகளை பெறுபவர்கள் அல்ல. எதிர்மறை வாக்குகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக, நம்பி இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இது மாதிரி பேச்சுக்கள் தான் வரும். அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பிய குரலையே இவர்களால் சமாளிக்க முடியவில்லை. இன்றைக்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக அடுத்து திருப்பதி பிரியங்கா காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் நுழைய போகிறார். இரட்டை குழல் துப்பாக்கியாக அவர்கள் முழங்கும் பொழுது இவர்களுடைய குட்டுக்கள் எல்லாம் வெளிப்படும். அந்த பதட்டம் இப்பொழுதே அவர்களிடம் தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, மதிவாணன், சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துது, திமுகவும் கூட சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்துது. பாஜக அந்த விஷயத்தின் பக்கமே போக மாட்டாங்க. இடஒதுக்கீடு, சமூக நீதி, பிற்படுத்தப்பட்டோருக்கு நாங்க தான் காவல்லாம் பிரதமர் சொல்றாரு. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்த மாட்டாரு. என்ன காரணம்? இல்லை, போக மாட்டாரு. அதுக்கு ஒரே காரணம் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் எப்படி எடுத்துப்பாங்க? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யறது தான் பிரதமரோட வேலை. அதை மீறி அவர் செய்ய மாட்டாரு. முதல்ல. ரெண்டாவது, நாம் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறதுக்கு முழு உரிமை திமுகவுக்கு தான் இருக்குது. நீங்கள் இங்கே இந்த மண்ணில் தான் பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களில் அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். உதாரணத்துக்கு வன்னியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை அருந்தியதர் உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மையின இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இது எல்லாமே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் தான். இதை யாரும் மறுக்கவே முடியாது. அதாவது விபி சிங் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கபலமாக இருந்தது திமுக தான். அன்றைக்கி யாரும் அதை மறந்துருக்க மாட்டாங்க. அந்த இடஒதுக்கீடை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி தான் அவங்க அந்த கமண்டல் பிரச்சனைன்னு உருவாக்கி அந்த ராமர் கோயில் இடித்தது, அந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்க, அந்த பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி அந்த மாதிரி கதையெல்லாம் உருவாக்கின காலகட்டங்கள் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வேறு விஷயங்கள் இல்லை, சாதனைகள் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம், வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் பிரதமர் அவரால் பேச முடியலையே. அப்படி பேசுறதா இருந்தால் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசவே வேண்டாம். இந்த 10 வருஷம் ஆட்சியில் நீங்கள் பாருங்களேன், குறைந்தபட்சம் 70 முறை நீட் தேர்வு, யூஜிசி தேர்வுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வினாத்தாள் கசிந்திருக்கு. ஒரு இடத்துல பிரதமர் அவர்கள் அதை பற்றி பேசுகிறாரா? ஒரு இடத்துல அதை பற்றி பேசவே மாட்டாரு. இந்த 100 நாட்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 104 கொடூரமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு.
அதை பற்றி எங்கேயாவது பிரதமர் அவர்கள் பேசுகிறாரா? ஒரு இடத்துல எதையும் பேச மாட்டார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானிக்காக அவர் இந்த செபி தலைவர் பதவியை உருவாக்கணும் தான் இருக்குங்க தவிர வேறு என்ன அவர் பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த 10 வருஷத்தில். வேறு எதுவும் இல்லை. இந்த நாட்டுடைய கடன் 175 லட்சம் கோடி, இதைத்தான் செஞ்சுருக்காரு. என்ன செஞ்சார்? ஒரு நலத்திட்ட உதவிகள் நேரடியாக மக்களுக்கு போய் சென்றடைகிற மாதிரி இப்போ நம்மளுடைய திட்டங்கள் இருக்குல்ல, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்பும் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இந்த மாதிரி நம்மளுடைய திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு 10 திட்டங்கள் மொழியாளர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிரச்சனையை திசை திருப்பணுன்றதுக்காக சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. நீங்கள் பிரதமர் பதவியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசக்கூடாது. 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, ஆட்சியில் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும். எதிர்கட்சி இடஒதுக்கீடு கேட்குறாங்கல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எளிய கேள்வி. நாங்கள் கேட்டால் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறார். அப்போ அதை தடுக்கிறது, அதை ஊக்குவிக்கிறது யாரு அப்படின்ற ஒரு பின்னாடி இருந்து ஒரு ஆள் செய்கிறாங்க. அது RSS. நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு நீங்கள் முழுக்க முழுக்க தேர்தலை பற்றி பேச வேண்டிய இடத்துல நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. என்ன சாதனை சகோதரர் சொன்ன மாதிரி என்ன சாதனைன்னு பேசலை, சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டங்களில் நீங்கள் ஆட்சிக்கு இந்த சகோதரர் சொன்ன மாதிரி 10 வருஷம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருக்கீங்கனாலும் உங்களுடைய எந்த விஷயமும் வெளிப்படையாக சாதனைகள் சொல்லி பேச முடியாமல் என்ன பண்ணுறீங்க? சம்மந்தம் இல்லாமல் பேசி நீங்கள் இன்னொரு வகையில் பாருங்கள் சார், இந்த அதானி மோடி ஆட்சிக்கு வரும்போது அதானியுடைய வருமானம் எத்தனை லட்சம் கோடி உயர்ந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அதாவது 3% பணக்காரர்கள்கிட்ட இந்த நாட்டுடைய 90% வளங்கள் அடங்கி போய் நிற்கிது. அப்போ மீதி மக்களுடைய நிலைமை என்ன? அதை பற்றி இந்த நாட்டுடைய பிரதமர் எங்கேயாவது பேசுகிறாரா? ஒரு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இல்லைன்னா சமமாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும், சமமாக எல்லாருக்கும் உயர்வு இருக்கணும்ல, அது இல்லையே இந்த பிரதமருடைய ஆட்சியில். நீங்கள் முழுசாக 10 வருஷம் ஆட்சியில் இருந்தால் 3வது தடவை நீங்கள் இருக்கிறீங்கன்றது தவிர வேறு என்ன உங்களுடைய சாதனை? அது எங்கேயாவது போய் பேசுனா உணர்வு ரீதியாக பேசுறது, மத ரீதியாக பேசுறது, மக்களை மத ரீதியாக பிளவுவாத அரசியல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான அரசியல் தானே மோடி அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் செய்கிறார். நீங்கள் மராட்டியத்துக்கு போனாலும் சரி, இல்லை குஜராத்துக்கு போனாலும் சரி, இல்லை மணிப்பூருக்கு போகிறதே இல்லை, எங்கே போனாலும் சரி, எங்கே போலினாலும் சரி, ஆனால் பேசுகிற விஷயங்கள் பாருங்கள் பொய் மட்டும்தான் அவர் பேசுவார். அவர்கிட்ட உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி நாங்கள் இதை செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிற இடத்துல அவர் இல்லவே இல்லை. நீங்கள் சாலை கட்டமைப்பு எத்தனை உருவாக்கியிருக்கீங்க சொல்லுங்கள், மருத்துவத்தில் எவ்வளோ உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், ரூபாவோட மதிப்பை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், வேலைவாய்ப்பை எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடும். பச்சையாக போய் சொல்கிறேன் சார். மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு யாருக்காவது வீடு இல்லை, யாராவது இதில் இருக்கீங்கன்னு சொன்னால் உடனே எனக்கு சொல்லுங்கள், நான் வீடு கட்டி கொடுத்துருன்னு. அப்புறம் எதுக்கு சார் ட்ரம்ப் வரும்போது ஸ்க்ரீன் கட்டினார் அவர் குஜராத்தில்? எல்லாருமே பார்த்தோமே. எப்படி தான் ஒரு மனுஷனால இவ்வளோ பச்சையாக போய் சொல்ல முடியுது? இந்த மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அதை பேசுகிறாரு. அப்போ அவர் முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான் பேசுகிறார். எவ்வளோ நாளைக்கு ஏமாத்துவீங்க? சில நாள் ஏமாற்றலாம், எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது இல்லை. அதனால தான் 303லேருந்து 240 ஆயிருக்காங்க. இன்னைக்கு இருக்க என்ன ஆவாங்க? முழுசாக குறைஞ்சி தோல்வியோட என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி முகத்தை தூக்கி போயிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சிடும். இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்கு. அது தொடர்பாக நாம் பேசலாம். திரு பாரதி, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து காங்கிரசும் அதை வலியுறுத்தது, எதிர்கட்சிகள் பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கூட அதை வலியுறுத்தும் போது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசும் பிரதமர் அதை ஏன் தொடாம இருக்கிறார்? சாதிவாரி கணக்கெடுப்பால பாஜகவுக்கு என்ன இழப்பு? நல்ல கேள்வி இது. இதுக்கு நம்ம இடஒதுக்கீட்டோட வரலாறை சுருக்கமாக பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு பதில் சொல்ல முடியும். அதாவது முதல்ல இடஒதுக்கீட்டோட தேவை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1750களில் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்தை ராணிக்கு மாற்றி கொடுக்க வேண்டியிருக்குது, பிரிட்டிஷ் ராணிக்கு மாற்றி கொடுக்க வேண்டியிருக்குது. அந்த சூழலில் மாற்றி கொடுக்கும்போது இங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அந்த நிர்வாகம் பண்ணுற ஆட்களை இங்கிலாந்திலிருந்து வரவழைச்சோம்னா அதிக செலவாகும் அப்படிங்கிறதுனால இங்கேயே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த சூழல் வரும்போது இங்கே இருக்கிற ஒரு மக்கள் நலன் பற்றி யோசிக்கிறவங்க போய் அவங்ககிட்ட இங்கே பார்ப்பனர்கள் எல்லா பதவியிலும் உட்காந்துட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் இங்கே பதவிக்கு ஆள் போடும்போது
பார்ப்பனர் அல்லாதவங்கள போடுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்கிறாங்க. அந்த பரிந்துரையை ஏற்றுக்கிட்ட பிரிட்டிஷ் அரசு அந்த மாதிரியான ஒரு ஆணையை கலெக்டர்களுக்கு கொடுக்குறாங்க. கலெக்டர்கள் திருப்பி அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. அதாவது பார்ப்பனர் அல்லாதவங்களில் படித்தவங்களே இல்லை, படித்தவங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அனுப்புகிறாங்க. அப்போது அதாவது 3% இருக்கிற பார்ப்பனர்கள் வந்து 90% பதவிகளில் 90% படித்தவங்களாகவும் இருக்கிறாங்களே, அது எப்படி? இது வந்து இயற்பியல், அதாவது கணக்கு விதிகளுக்கே அப்பாற்பட்டது இல்லையா? ஒரு 10 பந்து இருக்குது, 8 கருப்பு பந்து 2 வெள்ளை பந்துன்னா அது எடுத்தோம்னா 8 தடவை கருப்பு பந்து தானே வரணும். அது எப்படி 3% இருக்காமல் 90% உட்கார்றான்? அப்போ இந்த இடத்துல ஒரு சதியும் சூழ்ச்சியும் நடந்திருக்குதுங்கிறதுக்கு இங்கே தான் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு இதுக்குரிய நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இடஒதுக்கீடு தேவை வருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சாகு மகாராஜ்னு மகாராஷ்டிராவில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பார்ப்பனர்கள் நிறைய அநீதியை செய்கிறத பார்த்து கொதிச்சு எழுந்து அவர் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறார். அதாவது 50% அரசு வேலை வாய்ப்புகளில் பார்ப்பனர் அல்லாதவங்க இருக்கணும்னு சொல்கிறார். அது இந்தியாவோட முதல் இடஒதுக்கீடு. அதை பின்னாடி 90% மாற்றுறார் அவர். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஜோதிராவ் பூலே அவர்களும் பரிந்துரை செய்கிறாங்க, இடஒதுக்கீடு வேணுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1927 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது சட்ட ரீதியாக அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இதை எதிர்த்து தான் ஒரு ஆரிய பார்ப்பன பெண் ஒருத்தங்க சேலஞ்சு பண்ணுறாங்க கோர்ட்டில். அதுக்கு பெரியார் நிறைய போராட்டங்கள் நடத்தி அதை சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுக்கறது பெரியார் பண்ணுறார். இதுதான் வந்து இடஒதுக்கீட்டோட சுருக்கமான வரலாறு. சரி, அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இடஒதுக்கீட்டுக்கு தேவை இருந்தது. ஏன்னா எல்லா பதவிகளிலும் கல்வியிலையுமே உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. சரி, இத்தனை நாள் கொடுத்துட்டுமே இன்னும் எதுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அதுக்கு பதில நம்ம நண்பர் சொன்னார். அவர் ஒரு பட்டியலையே வாசித்தார். அதாவது பல முக்கியமான பதவிகளில் 50%லிருந்து 90% வரைக்கும் இன்றைக்கும் உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அரசியலில் எம்பி மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கங்க, அதுக்கு அடுத்தது நீதித்துறையில் நீதிபதிகள் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஊடகத்துறையில் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் கல்வித்துறையில் பேராசிரியர்கள் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம தொழில்துறையில் பணம் பண்ணுற தொழில்துறையில் முக்கியமான சிஇஓஸ் பதவி எடுத்துக்கங்க. இங்கே எல்லாத்துலேயுமே இன்னைக்கும் 50% முதல் 90% வரைக்கும் உயர்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இடஒதுக்கீடோட தேவை இன்னும் இருக்கு. அதனால தான் இது இடஒதுக்கீடோட தேவை இருக்குதுங்கிறது வர இந்த இப்போ கொடுத்துட்டு இருக்கிற இடஒதுக்கீடு போதாது அப்படிங்கிற செய்தி தான் இதுலேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடஒதுக்கீட்டை கூர்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதை கூர்மைப்படுத்துறதுக்காகத்தான் சாதி வாரியான கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையே வருது. அப்போ சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதனால தான் மக்கள் பக்கம் நிற்கிறவங்க சாதி வாரியான இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. இதே வந்து இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, நம்ம இந்த சாதி வாரியான ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆரிய பார்ப்பனர்கள் இதை நீர்த்து போக செய்ய பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க இதுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் இதோட நிதர்சனம். சரி, அதுதான் அந்த குறிப்பிட்ட நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் யார்? ஆரிய பார்ப்பனர்கள், வலதுசாரிகள். அவங்கள தான் பிஜேபின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க. அவங்க அதனால தான் இதுக்கு எதிராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல. அதாவது அந்த ஆரிய பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பிஜேபி. சரி, சந்திரசேகர் சார், அதாவது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இவர் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் சொன்னார். இன்னொரு குற்றச்சாட்டு பிரதமர் வைக்கிற குற்றச்சாட்டு பிரச்சாரங்களில் காங்கிரஸ் வந்து வளர்ச்சியை விரும்பலை, காங்கிரஸ் வளர்ச்சியை விரும்ப மாட்டேங்குது, நம்ம வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோம், வந்தே பாரத் கொண்டு வந்தோம், பாலங்களை கொண்டு வரோம், இந்த வளர்ச்சியை வந்து காங்கிரஸ் விரும்பலை, ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்க காங்கிரஸ் விரும்புது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது பாத்தீங்கன்னா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாத ஒரு அவல நிலையில தான் காங்கிரஸ் இருந்துச்சு. 17 ஆண்டு காலம் நேரு அவர்கள் பிரதமராக பணியாற்றி இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்றார். வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, இது போன்ற புரட்சிகள் எல்லாம் ஏற்பட்டு, ஏன்னா உணவு தேவைக்கே நம்ம வெளிநாட்டை எதிர்பார்த்து தான் இருந்தோம் அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கு பல ஏற்றுமதிகள் கூட செய்கிறோம் என்று சொன்னால் அது வந்து காங்கிரஸ் போட்ட ஒரு பாதையில தான், அந்த பாத்துல தான் அவங்க இது இருந்துகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் போட்ட பாதையின் மீது, காங்கிரசின் தோளின் மீது ஏறிக்கொண்டு அவர்களை குற்றம் சாட்டுகின்ற வேலையைத்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்கள் என்று சொன்னால் எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. ஆனால் இவர்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் இதுவரை யாராவது ஒரு பிரதமராவது அல்லது வேறு அந்த கட்சியினராவது இந்த கேள்விக்கு பதிலளித்திருப்பார்களா? ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இந்த கட்சி, அந்த பாஜக
உருவாக்கி இருக்கிறதா என்று கேட்டால், ஒவ்வொரு நிறுவனமாக நலிவடைய செய்து, இப்பொழுது அந்த பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து நலிவடை செய்வது என்பது 2 விதமாக இந்தியாவை பாதிக்கிறது. ஒன்று, பொருளாதார அடிப்படையில் அந்த பொதுத்துறை நிறுவனங்களை நலிவடை செய்வதன் மூலமாக கார்ப்பரேட்டுகளின் வளர்ச்சிக்கு இவர்கள் மறைமுகமாக உதவுகிறார்கள். 2வது, அந்த பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்த பங்குகள் விற்பனை அல்லது நலிவடையை செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் நலிவடைந்திருக்கின்றன அல்லது திருப்பி வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அரசுத்துறை நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால், எல்லா நிறுவனங்களையும் கார்ப்பரேட்டுகளுக்கு, தனியார்களுக்கு வழங்குவது. இன்றைக்கு அதானி என்று சொல்வது ஒரு அடையாளத்துக்கு, அதானி அம்பானி என்று சொல்வது. நீங்க இந்தியாவில் உள்ள 13 முக்கிய துறைகள், அதாவது டெலிகாம், போர்ட், ஏர்போர்ட், இது மாதிரி 13 துறைகள் இந்த 2 தொழிலதிபர்கள் மட்டுமே இருக்கிறது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப கார்ப்பரேட்டுகள் இருக்கக்கூடாது, தொழிலதிபர்கள் இருக்கக்கூடாது என்பது அல்ல. ஆனால் அவர்கள் மட்டுமே மோனோபோலியாக இருப்பது என்பது இந்தியாவின் வளர்ச்சியை கண்டிப்பாக பாதிக்கும். குறிப்பாக ஏழைகளின் வளர்ச்சியை பாதிக்கும். இந்தியாவில் நீங்க உலக அளவுல புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையில் இந்தியா இருக்கிறது, அதில் முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் என்பது அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்தியாவின் வளங்களில் இந்தியாவில் உள்ள 1% பணக்காரர்களிடமிருந்தான் இந்தியாவின் 40% சொத்துக்கள் இருக்கின்றன அப்படிங்கிற டேட்டா எல்லாம் தெரிவிக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில அவர்களுக்கு மட்டுமே எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கும் இந்த அரசு, நீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு லட்சக்கணக்கான கோடி, ராகுல் காந்தி அவர்கள் கூட கடந்த பிரச்சாரத்துல கேள்வி எழுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கார்ப்பரேட்டுகளின் கடன்களை தள்ளுபடி செய்த உங்களுடைய அரசு விவசாய கடனை ₹1 கூட தள்ளுபடி செய்வதற்கான எந்த முனைப்பையும் நீங்கள் காட்டவில்லை. விவசாயிகள் 1.5 வருடங்களாக டெல்லியில் போராடி கொண்டிருந்த பொழுது அவர்களை கவனிக்கவில்லை. விவசாயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிப்பதற்கான எந்த முனைப்பையும் நீங்கள் காட்டவில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது இவர் இந்தியாவின் வளர்ச்சியில் காங்கிரசுக்கு பங்கில்லை என்று சொன்னால், அதை விட ஒரு மட்டமான, ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் வேற எதுவும் இருக்காது. சிரிக்கக்கூடிய, கேலி செய்யக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு பொதுத்துறை சாதாரண மக்களும் வங்கிகளை அணுக வேண்டும் என்பதற்காக தனியார் வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்கியது அன்னை இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு தனியார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் இன்றைக்கு தனியார் பக்கம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி எல்லாவற்றையும் தனியார் பக்கம் கொண்டு சென்று கொண்டிருப்பதை இவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அரசு இவர்களுடைய கேள்வியே, RSS பாஜகவுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், இது மாதிரி விஷயங்களை எல்லாவற்றையும் வியாபார நோக்கத்தோடு மட்டுமே இவர்கள் அணுகக்கூடியவர்கள். அதாவது இவர் கூட சொன்னார், அதாவது எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களோட குறிப்பிட்டார், இந்தியாவில் ஒரு 4 பேர் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அதில் 2 பேர் வாங்குகிறார்கள், 2 பேர் விற்கிறார்கள் என்ற ரீதியில் கூட விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அப்படி 4 பேர் என்று சொன்னால், குஜராத், அந்த 4 பேரும் பார்த்தாலே குஜராத்தில் இருந்து வந்தவர்கள். ஒரு பக்கம் மோடி, அமித்ஷா அவர்கள் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை, சொத்துக்களை எல்லாம் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் அதானியும் அம்பானியும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான அரசு இருந்த பொழுது கிராமப்புற பொருளாதாரம் எல்லாம் மேம்பட வேண்டும், கிராமப்புற மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதன் மூலமாக ஒரு ஏழைகள், கீழே உள்ள ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற ஒரு ஏழைகள், பெண்கள் எல்லாம் ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அதற்கான தொகைகள் எல்லாம் குறைத்து அந்த திட்டத்தையே நீர்த்து போக செய்கின்ற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், ஏழைகள் மீது வரிச்சுமை, பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி, கார்ப்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி, இது மட்டுமே இவர்களுடைய பாலிசியாக வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேசுவது மேடை தோறும் இன்னுமே, அதாவது 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், 70 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, நீங்கள் 10 ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கான பதில் இல்லை என்பதுதான் அர்த்தம். நிச்சயமா பிரதமர் அந்த பிரச்சாரத்துல பேசின இன்னொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட பதில எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அவுட் ஆஃப் த டாபிக் தான். பட் தீவிரவாதம் நாட்டுல இல்ல அப்படின்ற ஒரு மென்ஷனையும் பிரதமர் பண்ணியிருக்கிறாரு. உங்களோட பதில்? இன்றைக்கு தீவிரவாதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு பக்கத்துல சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு சீனா ஒரு பக்கம் நம்முடைய எல்லையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்.
அது இதுலேயே அமெரிக்காவில் ஒரு வரைபடத்திலேயே வெளியிட்டு விட்டார்கள். இவ்வளவு கிராமங்களை ஆக்கிரமித்திருக்கிறது, அந்த கிராமங்களில் குடிசைகள் சீனா போட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஏதாவது இவர்கள் பதில் சொன்னார்களா என்று கேட்டால் இல்லை. இன்னொன்று, இவர்கள் வரும்பொழுதெல்லாம் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்க 1999 எடுங்க, நீங்க இவர் எப்பொழுதெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்திருக்கோம். 1999 காந்தகார் விமான கடத்தலாக இருக்கட்டும், அதே 1999 கார்கில் போரின் பொழுது கார்கிலில் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி அங்கு குடிசைகளே ராணுவ வீரர்களாம் அமைத்து சென்றிருந்த பொழுது உளவுத்துறை மிகப்பெரிய ஃபெயிலியர். அங்கு ஆடு மேய்த்த சிறுவர்கள் சென்று பாகிஸ்தான் ஊடுருவிக்கார்னு சொன்ன பிறகுதான் ராணுவ வீரர்களே சென்ற ஒரு நிலையை பார்த்தோம். அதற்கு சரி, பாஜக ஆட்சியில் 2001 பாராளுமன்றம், நீங்க மற்ற இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கும், தீவிரவாத தாக்குதல் பல இடங்கள்ல நடந்திருக்கும், வெடிகுண்டு வீசுதல் நடந்திருக்கிறது. ஆனால் பாராளுமன்றம் 70 வருட பாரம்பரியம் கொண்ட ஒரு பாராளுமன்ற கட்டிடத்துல 2001 வாஜ்பாய் ஆட்சியில் தான் தாக்குதல் நடைபெற்றது என்பதையும் இங்க நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. இவர்கள் சொன்ன பாராளுமன்றம் சரி, வாஜ்பாய் ஆட்சியில் வேற ஆட்சியில தான் தாக்குதல் நடந்துச்சு, மோடி ஆட்சியில பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. இப்ப 2023 உலகத்திலேயே மிகவும் செக்யூரிட்டியான ஒரு பாராளுமன்றம்னு சொன்ன ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள புகை குண்டு வந்து விடுறாங்க. தீபாவளி கொண்டாடுற மாதிரி புகை குண்டு கொண்டு வந்து அங்க விடுறாங்க. ஆக அந்த அளவிற்கு செக்யூரிட்டி லேப்ஸ் அங்க இருந்ததை பார்த்தோம். லடாக்ல 20 ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம் சைனாவின் தாக்குதலினால். ஆனால் அதை பற்றி எந்த விளக்கமும் இவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் ஊடுருவினார்களா? இந்தியா எப்பொழுதுமே இந்தியாவுடைய பாலிசி நம்ம எல்லை தாண்டி செல்வதில்லை. ஆனால் அவர்கள் உள்ளே வந்துதான் அடித்திருக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி சொல்ல மறுத்ததுதான் இந்த அரசு. மோடியும் அமித்ஷாவும் சீனா என்ற வார்த்தையே பலகாலம் உபயோகப்படுத்தாமல் இருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் என்பதை இந்த நாடு மறந்திருக்காது. அவர்களை 400க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை பை ரோடு அனுப்புறாங்க. பாதுகாப்புக்காக ஹெலிகாப்டர் கொடுங்கன்னு சொன்னப்ப ராணுவ விமானம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது மறுத்த அரசு. அந்த தாக்குதல் நடைபெறலாம் என்று எச்சரிக்கை சொன்ன போது கூட அதனை மறுத்து ரோடு வழியாக பை ரோடு அவர்களை அனுப்பி 40 ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். ஆனால் அதை கூட இவர்கள் அரசியலாக்கி அரசியல் ஆதாயத்துக்காக, தேர்தல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தியதை நாங்கள் சொல்லவில்லை, நாம் சொல்லவில்லை, ஊடகம் சொல்லவில்லை. அவர் அந்த நேரத்தில் காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்கே குறிப்பிட்டார். இதையெல்லாம் இந்த அரசு இந்த கேள்விகளை நான் முன்வைச்சதுக்கு காரணம், பிரதமர் வந்து இடஒதுக்கீடு பற்றி மட்டும் பேசுறாரு, பிரதமர் வந்து ஒரு என்ன சொல்ற திசை திருப்புற ஒரு வேலையை மட்டும் செய்கிறார் அப்படிங்கிற நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் பிரதமரோட குற்றச்சாட்டுகளுக்கும் ஒரு விளக்கத்தை கேட்போமே அப்படிங்கிறதுனால இந்த கேள்விகளை முன் வச்சேன். இடஒதுக்கீடு தொடர்பான பிரதமரின் விமர்சனத்தில் ஆரம்பிச்சு பாஜக அரசாங்கம் செயல்படுகிற விதம் குறித்து பல்வேறு விதங்களில் நம்ம பேசணும். திரு பாரதி சந்திரசேகர் சொன்ன மாதிரி பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டோம். அவர் எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான பதிலை கொடுத்தாரு. எல்லா சைடுமே ஒரு ஃபெயிலியரான ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் இருக்கு அவரோட பதில். இடஒதுக்கீடு விஷயமா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும், எல்லா சைடுமே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற. அப்படி இருந்தும் அவர்கள் சஸ்டெயின் பண்றதுக்கான காரணம் என்ன? இந்த பிளவுவாதத்தை மட்டுமே பேசி அரசியல் களத்துல எத்தனை நாளைக்கு அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு ஒரு சுருக்கமான பதில் சொல்லிடலான்னு பார்க்குறேன். அதாவது தீவிரவாதமே கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசினதா சொன்னீங்க. தீவிரவாதம் ஏன் அவர் கண்ணுக்கு தெரியலன்னா, அந்த தீவிரவாதத்தை மூட்டையாக அவர் தோளில் சுமந்துட்டு இருக்காரு, அதனால வெளியில் அவருக்கு தெரியல. குஜராத் கலவரத்தை விட மிகப்பெரிய தீவிரவாதம் இருக்கா? மாலேகான் குண்டுவெடிப்பை விட பெரிய தீவிரவாதம் இருக்கா? இல்லை இப்போ கவுல் லின்ச்சிங் சொல்லிட்டு எத்தனையோ பேர் அடித்து கொண்டுட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான தீவிரவாதம் இருக்கா? அதனால் தீவிரவாதத்தின் மொத்த உருவமாக அவர் இருக்கிறதுனால எதிரில் அதை அவரால் பார்க்க முடியல. அப்படி தான் நான் அதை நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு வந்தோம்னா, இதில் இன்னும் கொஞ்சம் வரலாறு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஆரிய பார்ப்பனர்கள் வந்து மத்திய ஆசியாவிலிருந்து உள்ளே வராங்க, வந்து சண்டை செய்கிறாங்க, அதுபோக சூழ்ச்சி செய்கிறாங்க. அரசங்கிட்ட போய் உனக்கு நான் மந்திர தந்திரங்கள் தெரியும், வெற்றியை கொண்டு வருவேன்னு சொல்லி ராஜகுருவாக சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழு மக்களை சூத்திரர்கள், இந்த பகுதி இந்த மண்ணின் மைந்தர்களை சூத்திரர்கள்னு சொல்லி அவங்களுக்கு ஏவல் வேலை செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வெளியே போய் ஒருத்தரை அடிமையாக வைக்க முடியாது. இப்போ ஒருத்தர் போய் அடிமைப்படுத்த நினச்சிங்கன்னா அவன் திருப்பி அடிச்சிருவான், கேள்வி கேட்பான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி அடிமைப்படுத்த முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்களோட மதத்தில் சொல்லியிருக்குது, வேதத்தில் சொல்லியிருக்குது, இது நான் சொல்லலை, கடவுள் சொன்னது அப்படின்னு அவனை நம்ப வைக்கிறாங்க. அவனை நம்ப வச்சு அவனை அடிமையாக இருக்க வைக்கிறாங்க. அவனுக்கு கல்வி மறுக்கப்படுது, அவனோட உரிமைகள் மறுக்கப்படுது. அப்படியே ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்ததுனால தான் அந்த 1750களில் அப்படிப்பட்ட ஒரு
இப்போ கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அவங்க அதிகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருந்தது ஆயிரக்கணக்கான வருடங்களாக கடவுளின் பேரால், கடவுளின் பேரால். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதாவது நீங்கள் அந்த இப்போ அவங்க ஆரியர்கள் உள்ள வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டாங்க மதத்தை வச்சு. அதுக்கடுத்தது முகலாயர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. அவங்க ஆட்சி முகலாயர்கள் கையில் இருந்தாலும் அந்த கிராம அதிகாரங்களை அதிகாரிகளாக இவங்க தான் இருக்காங்க. அந்த சாதி கட்டமைப்பை அதில் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது வெள்ளைக்காரன் வந்தப்போ அதிகாரிகளாக இவங்க தான் இருக்கிறாங்க. அந்த சாதி கட்டமைப்பு உடையாமல் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி வந்தப்போ நேருவும் அம்பேத்கர் மாதிரியான ஆட்களும் இங்கே சமநிலையை கொண்டு வரோம்னு விரும்பினாலும் அதுலேயும் ஊடுருவி ஏகப்பட்ட தொந்தரவுகளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த ஆரிய பார்ப்பன ஆதிக்கத்தை 5000 வருடத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பித்த அந்த ஆதிக்கத்தை மறுபடியும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிஜேபி உருவாக்குறாங்க. அந்த பிஜேபி உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஹிந்து மதத்துக்கு எதிராக உருவான பௌத்தத்தையும் அதில் இணைச்சிக்கிட்டாங்க. இந்த எல்லாத்தையும் இணைக்கிற வேலையை விஸ்வ ஹிந்து பரிஷத் பண்ணுச்சு. விஸ்வ ஹிந்து பரிஷத்தை உருவாக்குனது நோக்கமே எல்லாத்தையும் ஹிந்து அப்படிங்கிற குடையில கீழே கொண்டு வரணும். அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட எதிரி இஸ்லாமியர்கள்னு காட்டுறான். அந்த இஸ்லாமியர்களிட்டிருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் அவனோட நெரேட்டிவ். நம்ம எல்லாம் ஹிந்துன்னு ஃபஸ்ட்டு நம்ப வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓட்டு போட வைக்கிறான். இதுதான் இவனோட அஜெண்டாவாக அந்த காலத்திலிருந்து, அதாவது 5000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு எப்படி கடவுளை சொல்லி சூதர்களை அடிமைப்படுத்தினானோ அதே மாதிரி இன்னைக்கும் கடவுளை சொல்லித்தான் இங்கே ஹிந்துன்னு ஒருங்கிணைச்சு அதில் ஓட்டு வாங்குறான். அப்போது அந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறதும் ஹிந்து அப்படிங்கிறதையும் உடைக்கணும். அதைத்தான் இப்போ பெரியார் சொல்கிறார். நம்ம மதத்தையும் சாஸ்திரங்களையும் உடைக்காமல் சமத்துவத்தை கொண்டு வர முடியாது. அதனால் இந்த செய்தியை நம்ம வச்சுக்கணும். அதாவது இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி உண்மையிலேயே மக்கள் சமத்துவத்துக்காக உழைக்கும்னு இருந்ததுன்னா இந்த ஆதிக்கத்தை உடைக்கிறத கொள்கையை வச்சிருக்கணுங்கிறத என்னோட பார்வை. சரி, மதிவாணன், இடஒதுக்கீடு தொடர்பாக பேசும்போது இப்போ ராகுல் காந்தியும் சரி மல்லிகார்ஜுன கார்கேயும் சரி பேசும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் தான் 50% மேலான இடஒதுக்கீடு இருக்குது. ராகுல் காந்தியும் இப்போ சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்தால் 50% அப்படிங்கிற உச்சவரம்பை தாண்டுவோம், இடஒதுக்கீடை வந்து இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் 50% மேலேயே இருக்குது ஆல்ரெடி. இது எப்படி சாத்தியமாச்சு? திராவிட இயக்கங்கள் இதை சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களோட பார்வை. இல்லை, இங்கே திராவிட இயக்கங்கள் தான் இதுக்கான ஒரே காரணம். வேறு யாருமே இதில் வந்து பங்கு கொள்ளவே முடியாது. இந்தியாவில் யாருக்குமே இல்லாதது 69% இடஒதுக்கீடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா அதுக்கு வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கி தளபதி வரைக்கும் இன்றைக்கி கடைசியாக வந்த 27% மருத்துவக் கல்லூரியில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து உச்சநீதிமன்றத்துடைய பெஞ்சு 9 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு சட்ட போராட்டத்தை நடத்துனது வந்து திமுக தான். அது தலைவர் தளபதி வந்து தெளிவாக சொன்னார். திமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது, சமூக நீதிக்கான வெற்றின்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இந்த கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பல நூறு ஆண்டுகளாக வந்து அடிமைப்பட்ட இந்த இனத்தை தூக்கி தலை நிமிர்ந்து வைக்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது. நெத்தியில் பிறந்தவன் பிராமணன், நெஞ்சில் பிறந்தவன் சத்திரிய, சூத்திரன், வைசியன், இந்த மாதிரியான பாகுபாடுகள்லாம் எடுத்துட்டு எல்லாரும் இங்கே சமம் அப்படின்றத உருவாக்குறது தான் நீதி கட்சி காலத்துலேருந்து இங்கே உருவாக்கப்பட்டது இது. ஸோ இங்கே நீதி கட்சி காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட போராட்டமாக இருக்கட்டும், ஏன்னா மக்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முன்னெடுத்தது வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தான். அதில் வந்து யாருமே வந்து மாற்று கருத்தை இங்கே சொல்லவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஆட்சிகள் மாறி இருக்கலாம், யார் ஆட்சி மாறி இருந்தாலும் இந்த காமராஜர் தொடங்கி அதன் பிறகு இடையில் வந்த ஜெயலலிதா உட்பட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடுன்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ திராவிட இயக்கங்கள் வந்து இது மிகப்பெரிய வெற்றி, பெரியாருக்கான மிகப்பெரிய வெற்றி இதுதான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எடுத்து பாருங்களேன், பொது சிவில் சர்வீஸ் தேர்வில் போய் ஓபிசி வந்து 95.34%, ஆனால் இடபிள்யூஎஸ் மூலிமா வரவங்க 90% பேர் வராங்க. அதுவே வந்து பொது தேர்வில் எஸ்சியில் 706 பேர், இடபிள்யூஎஸ் மூலிமா வரவங்க 696 பேர், ஓபிசியில் 718 பேர். அப்போது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 9வது கிராமத்துடைய ஆண்டு வருமானம்னு சொல்லப்படுறது 9000 ரூபாய் தான். அவங்களுக்கு வருமானத்தை வந்து கணக்கு போட்டிங்கன்னா 9% அதிகம், 9 மடங்கு சதவீதத்தில் 9 மடங்கு அதிகம். நகர்ப்புற மக்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 15000 ரூபாய். அந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா 4%, 4 மடங்கு. இந்த 4 மடங்கு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் மோடியோட மிகப்பெரிய சாதனை. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா, சாதிவாரி கணக்கு எடுங்க, எடுத்துகிட்டு இன்றைக்கி இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்றது நம்ம கேட்குறதுக்கான காரணமே இதுதான். இங்கே நீங்கள் எத்தனை காலத்துக்கு தான் வந்து வர்ணாசிரம் முறையும்
சனாதன தர்மத்து பிரகாரம் நீங்கள் மக்களை இன்றைக்கும் பிளவுபடுத்தின்னு இருக்கீங்க அன்றதை உணரணும். நீங்கள் உணராமல் திரும்ப திரும்ப இந்து முஸ்லீமு நீ மேலே நான் கீழே. சார் உண்மையாக சகோதரர் சொன்ன மாதிரி 3% மக்கள் தான் சார். ஆனால் இந்த 3% மக்கள் மொத்தமாகவே எல்லா துறையிலையும் இவங்க தான் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு மட்டும்தான் சார் அது விதிவிலக்கு. ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 84% பேர் அதில் இருந்தாங்க. இன்றைக்கி அதே 84% வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதை உருவாக்குனது திராவிட இயக்கங்கள் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள், இன்றைக்கி இங்கே இருக்கிற மாதிரி இடஒதுக்கீடு எந்த மாநிலத்திலையும் இருக்காது. நம்ம இங்கே சிறுபான்மைக்கு வந்து இடஒதுக்கீடு முஸ்லீம் கொடுக்குறோம்னு சொன்னால் கர்நாடகாவில் அதை திரும்ப பெறாங்க சார். பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒரு ஹிஜாப் போட்டுன்னு வந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிறாங்க சார். ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்ததுக்காக ஒருத்தரை கொலை பண்ணுறாங்க சார். இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட நடக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்போடு உருவாக்கப்பட்ட மாநிலம் இந்த மாநிலம். நிச்சயமா தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே முன்னோடியா இருக்கு. இது உங்களோட நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன், நேரம் கம்மியா இருக்கு. சந்திரசேகர் சார், உங்களோட நிறைவு கருத்து, கடைசியில இந்த போர்ல வந்து பிரதமரின் கையில எந்த ஆயுதங்களும் இல்லாம எல்லா ஆயுதங்களும் வீழ்த்தப்பட்டு இப்போ வந்து நம்ம என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறோமோ அதையே அவர் திரும்ப முன்வைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாமா? உங்களோட நிறைவு கருத்து. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மைகள் உறங்கும் போது பொய்கள் ஊர்வலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பொழுது உண்மைகள் விழித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால அவர் பொய்களை தொடர்ந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறார். அவரிடம் ஆயுதங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது என்பதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதர் பாஜக மோடி தலைமையிலான ஆட்சிக்கான சரிவு இன்றைக்கு தொடங்கி கொண்டிருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் என்னுடைய நிறைவு கருத்தாக வைக்கிறது. நிச்சயமா நிகழ்ச்சியில வந்து உங்களோட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைமைக்காக மூவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சிந்தனைக்கிழமை நிகழ்ச்சியை சந்திக்கலாம். வணக்கம்.